அதாவது மாமிசம் உண்ணாது இருக்க வேண்டும். மாமிசம் உண்ணாது இருக்க வேண்டும். மாதம் ஒருவருக்கோ இருவருக்கோ அன்னதானம் செய்ய வேண்டும். எந்த காரணத்தின் மட்டும் நாமஜபம் செய்வதை நிறுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு நாமஜபம் செய்கிறானோ அந்த அளவுக்கு சிறப்புரி உண்டாகும். நாமஜபம் செய்ய தான் சிறப்புரி உண்டாகுமே தவிர வேறு எந்த வகையிலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதை நாமஜபமும் தடைபடாமல் செய்ய வேண்டும் என்று ஆசானி கேட்க வேண்டும். தினமும் நாமத்தை சொல்லவும் ஆசி பெறவும் நீரை எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். அவர் கேட்டு தான் பெற முடியும். உருகி தியானிக்க நினைக்கிறேன், பாவி மனம் உருகவில்லை, நீர் எனக்கு அருள் செய்ய வேண்டும். எந்த காரணத்தை முன்னிட்டும் நாமத்தை சொல்லாது சந்தர்ப்ப சூழ்நிலை அமையக்கூடாது. நாங்கள்லாம் காலை முறை எந்திரிக்கும் போதே நாமத்தை சொல்லுவோம். நீங்களும் நாமத்தை சொல்லி பெருதற்கரிய மானுட பிறவியை உயர்த்தி கொள்ள வேண்டும். அது மாதிரி நீங்களும் நல்ல மாதம் ஒருவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும், பொலால் மறுக்க வேண்டும், ஜென்மத்தை கடைத்தட்டி கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இந்த சங்கத்தை இப்போ இந்த கூட்டப்பட்ட நோக்கமே ஆசான் பதஞ்சலி முனிவர் 105 அறையை விட்டு வெளியில் வந்து தான் இங்கே தான் இருக்க வேண்டும்னு சொல்லிவிட்டார். இப்போ இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த அன்பர்கள் என்ன சில தினங்களுக்கு முன்னே வந்து பதஞ்சலி முனிவர் சமாதி கொள்ள வேண்டும் சொல்லிவிட்டார். அன்பர் சில சோர்வடைந்தார்கள். அப்போது நான் சொன்னோம், நீங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கொண்டால் சமாதியை மாற்றி வைப்பார்கள்னு சொன்னோம். அதேபோல் பதஞ்சலி முனிவர் சமாதியாகின்ற காலத்தை தள்ளி வைத்து விட்டார். அது நீங்கள் உங்களுடைய வேண்டுகோளால் தான் கிடைத்தது. ஆகவே மீண்டும் உங்களோடு இருந்து நான் தொண்டு செய்யவும், இந்த உலகத்துக்கு என்னால் முடிந்த அளவுக்கு இதனால் நான் தொண்டு செய்திருக்கிறேன். என் தொண்டே என்னோட நோக்கம், நான் அறிந்த உண்மையை மக்கள் சொல்லியிருக்கிறேன். நான் எப்படி அறிந்தேன்? ஞானிகளை தினம் பூஜை செய்தேன், நாமஜபம் செய்தேன், சொல்லியிருக்கிறேன். அதே இந்த மேலும் தொண்டு செய்வதற்கு பதஞ்சலி முனிவரும் அகத்தீஸ்வரனுக்கு மீண்டும் அருள் செய்திருக்கிறார்கள். நீங்களும் ஞானிகளை வணங்கி இந்த இல்லறத்தை செம்மையாக நடத்த வேண்டும். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி பெற வேண்டும். பிள்ளைகளுக்கு தடையில்லாமல் திருமணம் நடக்க வேண்டும். கடன் சுமை தீர வேண்டும். நீடி ஆயுளும் நோயில்லா வாழ்வு பெற்று எல்லா நலமும் வளமும் பெற்று நீங்கள் வாழ வேண்டும் என்று ஆசான் பதஞ்சலி முனிவரையும் அகத்தீசனை வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். இப்போது நான் இந்த சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஆசான் பதஞ்சலி முனிவரே மீண்டும் பேச வேண்டும் என்று எனக்கு அனுமதி தந்துள்ளார். அதுவும் 105 அறைகள் முன்னிருந்து தான் பேச வேண்டும் என்று அனுமதி தந்துள்ளார். அதை வைத்து தான் உங்களுக்கு சில என்னுடைய அனுபவத்தை